ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சௌந்தரி அனந்த்ராஜ். என்ன எல்லாரும் சிண்டின்னு கூப்பிடுவாங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் மோட்டார் சைக்கிள் ரேசர் அண்ட் அ லாயர். என்னோட லைஃப்ல என்னோட குழந்தை வந்த தருணம், அதுக்கப்புறம் நான் மாற்றி யோசிச்சு எப்படி என்னுடைய ரேசிங் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லாரும் சொன்னது போல குழந்தை வந்தா லைஃப் கஷ்டம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. குழந்தை வரும்போது நமக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கும். எஸ், அதே பிரேக் எனக்குமே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து கண்டிப்பா ஒரு நார்மல் டெலிவரி தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகும்போது தான் என்னோட லைஃப்ல வந்து என்னோட கரியரை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். என்னோட டயட், என்னோட நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து நான் பக்கவா பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக செலவு பண்ணிலாம் இல்லை. ஜஸ்ட் என்னோட நாலேஜ்ல நான் எவ்வளோ வெயிட் போடணும் அப்படின்றத என்னோட கைனகாலஜிஸ்ட் சொன்னாங்களோ அதை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னோட 15 கேஜி வந்து நான் குறைச்சேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் தான். டெய்லி காலையில் அண்ட் ஈவினிங் வந்து ஃபிட்னஸ் ரெகுலராக பண்ணுவேன். வீட்லேயே தான். அதுக்காக நான் ஃபிட்னஸ் சொன்னோன்னே ஒரு 10,000 20,000 கொடுத்து ஜிம்முக்கு போய் அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்லேயே கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி என்னுடைய வெயிட்டை குறைச்சி அகெயின் நான் ரேசிங்குள்ளே வந்தேன். ஸோ என்னோட குழந்தை பிறந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. இன்னும் நிறைய ரேசஸ் வின் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. எங்கே போனாலும் உனக்கு குழந்தை இருக்கா, நீ இன்னும் ரேஸ் ஓட்டுறியா, என்னை யாரெல்லாம் வந்து நீ குழந்தை பிறந்தா ரேஸ் ஓட்ட முடியாது, கல்யாணம் ஆனால் ரேஸ் ஓட்ட முடியாதுன்னெலாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அது வந்து எனக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருந்துச்சு. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்ம கவலைப்படாமல் நம்மளுடைய பேஷன் நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம வந்து சாதிக்கலாம். அது கொஞ்ச நாளாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வருஷமாகவும் இருக்கலாம். பட் நம்ம அந்த பொறுமையாக நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சாதிக்கலாம் அப்படின்றத தான் நான் மனசில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தை பிறந்தோடனே எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், எல்லாமே 100% கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தோம். லைஃப்பில் வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் பேஷன் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் வந்து எங்களுடைய ரேசிங் ஸ்கூலையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். பல கஷ்டத்துக்கு அப்புறம் எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூலியமாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்னு சொல்லி ஒரு அண்ணன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பைக்லாம் ஓட்டியிருக்காங்க. ஸோ சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப்பும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலியமாக வந்து அவங்களும் என்னோட ஹஸ்பண்டும் ட்ரெயினராக வச்சு நாங்கள் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ரேசிங் ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மெரினா கோகா ட்ராக், அதாவது மெரினா பக்கத்தில் இருந்த ஒரு கோகா ட்ராக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் நினச்ச அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணோம். நிறைய பசங்க வந்திருந்தாங்க. ரேசிங்கான ஆர்வத்தை வந்து அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். நிறைய பேர் காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இன்னமும் ரோடில் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய லெவல் 1 வந்து நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. அங்கேருந்து நாங்கள் ஒரு அகாடமியாக கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட 3rd அகாடமிக்கு அப்புறமே வந்து FMSAலேருந்து எங்களுக்கு அக்ரெடிஷன் வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்கூலில் வந்து எங்களுடைய AS மோட்டார் ஸ்போர்ட்ஸும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கூலாக இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 500 to 600 ஸ்டூடெண்ட்ஸை வந்து லெவல் 1 அண்ட் லெவல் 2க்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே நேஷ்னல் அண்ட் மெனி சப்போர்ட் ரேசஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துகிற இந்தியன் நேஷ்னல் ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் லாஸ்ட் இயர் எங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் சாம்பியனாக ஆயிருக்காங்க ஃப்ரம் டீம் AS மோட்டார் ஸ்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே எங்களுடைய விடாமுயற்சி தான். அதுக்கு வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் அனந்த்ராஜ். ஸோ அவங்களும் வந்து ஒரு ரேசர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 சாம்பியன்ஷிப் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் TVS அப்பாச்சி RR 310 வந்து சாம்பியன்ஷிப் 2nd முடிச்சிருக்காங்க. ஸோ நானும் வந்து இந்தியன் நேஷ்னல் டிராக் ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் லீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னோட ஹார்ட் ஒர்க் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் இல்லை, என்கிட்ட 5 பைக் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் அன்னைக்கு என்னோட பேஷனை விடாமல் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு விஷயம் இதை தான் நம்ம இதை நோக்கி தான் நம்ம ஓடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக் ரேசர், அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பைக் ரேசிங் கப்பலாக நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் வந்து என்னுடைய பையனும் ஒரு பெரிய பங்கு. ஏன்னா வந்து அவருக்கு இப்போ தான் 6 years ஆகுது. பட் ஆல்ரெடி வந்து 50cc பைக்ஸ் வந்து ஓட்டுறாரு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும், 50cc பைக்லாம் இருக்கா அப்படின்னு. எஸ் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5 வயசுலேயே பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய இந்தியாவில் தான் வந்து ரேசிங் அப்படின்னாலே ஒரு பயம் வரக்கூடிய ஒரு மோட்டார் ஸ்போர்ட்டாக பார்க்குறோம். பட்
பட் பல கண்ட்ரீஸில் வந்து அவங்களோட பிள்ளைங்களை வந்து அவங்க வந்து 5 இயர்ஸ்லேருந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய பையன் மட்டும் இல்லை, பல டேலண்ட்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி நான் எட்ட முடியாது அப்படின்னு நினச்ச இன்டர்நேஷ்னல் அரீனால என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் எங்களுடைய ஏஎஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து பல இன்டர்நேஷ்னல் ரேசஸை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட கனவு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹஸ்பண்டோட கனவும் கூட. ஸோ நிச்சயமாக என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய மோட்டார் ஸ்போர்ட் கரியர். ஸோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்றது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் நான் எப்படி லா கம்ப்ளீட் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னென்னலாம் அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், என்னுடைய அடுத்த கட்ட பிளான்ஸ் என்ன அப்படின்றத நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.